நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள் இருந்து வழிந்த ரத்தம். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த ஹவுஸ் ஓனர். நடுவீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம் பெண்ணின் சடலம். 250 சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். பைக்கில் தப்பிச் சென்ற கொடூரனை தட்டி தூக்கிய காவல்துறை. இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொன்ற இளைஞர் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? நடுராத்திரி 2 மணிக்கு ஒரு வீட்டில இருந்து பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு வீட்டு உரிமையாளர் அதை கண்டுக்காம விட்டு இருக்காங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்தப்போ சத்தம் கேட்ட வீடு வெளிப்பக்கமா தாழ்பால் போட்ட நிலையில பூட்டப்பட்டிருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கடுமையான துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதோட படிக்கட்டு முழுக்க ரத்த கரையா இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்து சந்தேகம் அடைஞ்ச ஹவுஸ் ஓனரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த இளம்பெண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த கொலையை பண்ணது அந்த பொண்ணோட கணவர் தான் ஹவுஸ் ஓனர் முடிவு பண்ணி உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கார். சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இளம்பெண் கூட ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வந்தது அவங்களோட கணவர் இல்ல, லிவிங் பார்ட்னருங்கிறது தெரிய வந்திருக்கு. ஹரியானாவை சேர்ந்த ஹிமான்ஸுங்கிற இளைஞரும் அதே ஊரை சேர்ந்த சாக்ஷிங்கிற இளம்பெண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாக்ஷி ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆகியிருந்த நேரத்துல தான் ஹிமான்சு அவங்க கிட்ட பேசி பழகியிருக்காரு. நண்பர்களா பழகிட்டு இருந்த ஹிமான்சுவும் சாக்சியும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணி டெல்லி முபாரக்பூர்ல வீட வாடகைக்கு எடுத்து லிவின் முறையில வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாங்க கணவன் மனைவின்னு தங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு அவங்கள தாத்தா பாட்டி கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கான் ஹிமான்சு. பல பொய்களை சொல்லி வீட வாடகைக்கு எடுத்த ஹிமான்சு சாக்சி கூட கடந்த 6 மாசமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இதுக்கிடையில சாக்சி தன்னோட எக்ஸ் லவர் கிட்ட தினமும் மணிக்கணக்கில் செல்போன்ல பேசிட்டு இருந்ததாகவும் இதனால ஹிமான்சு கோபப்பட்டு சாக்சி கிட்ட சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த 1 வாரமா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கடந்த 3 நாளைக்கு முன்னாடி 2 பேருக்கும் இடையில மறுபடியும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்போ ஆத்திரமடைஞ்ச ஹிமான்சு கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து சாக்சியோட வயித்தை குத்தி கிழிச்சிருக்கான். இதுல சாக்சி அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. ஆனா அப்பவும் ஆத்திரமடங்காத ஹிமான்சு சாக்சியோட கழுத்து அறுத்து துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். இந்த சம்பவம் நடந்தது நடுராத்திரி 2 மணிக்கு. இளம்பெண்ணோட அலறல் சத்தம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. ஆனா கணவன் மனைவி பிரச்சனைக்கு நடுவுல நம்ம ஏன் தலையிடணும்னு நினைச்சு யாரும் போகல. அதுக்கு மறுநாள் அந்த வீட்டோட வாசல்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து தான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் போலீஸுக்கு போன் பண்ணி இருக்காரு. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தப்பதான் சாக்சி கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவை சுத்தி முத்தி உள்ள 250 சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ இளம்பெண் வீட்டுக்குள்ள இருந்து ஹிமான்சு வேக வேகமா பைக்கில் கிளம்பி போனது பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பைக் நம்பரை வச்சு ஹிமான்சுவை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா அவ எக்ஸ் லவரோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டா, அதனால அவளை நான் கொன்னுட்டேன்னு ஹிமான்சு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அடுத்து அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணவங்க அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. தனது மாமா வீட்டிற்கு விளையாட சென்ற 7 வயது சிறுமி கொலை. கை கால்களை கயிற்றால் கட்டி கழுத்தை நெரித்து தண்ணீர் தொட்டிக்குள் வீசிய கொடூரம். மூட நம்பிக்கையால் பறிபோன சிறுமியின் உயிர். குற்றவாளியை காட்டிக் கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரர்.
சொந்த சகோதரியின் மகளை துள்ள துடிக்க கொன்றது ஏன்? போலீசாரிடம் கொலையாளி சொன்ன விஷயம் என்ன? பக்கத்துல உள்ள அத்தை வீட்டுக்கு விளையாட போன 7 வயசு சிறுமி ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல. அதனால சிறுமியோட தாய் தன்னோட அண்ணிக்கு போன் பண்ணி பாப்பா என்ன பண்றா, விளையாடிட்டு இருக்காளான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ பாப்பா இங்க வரவே இல்லைன்னு அவங்களோட அண்ணி சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிறுமி காணாம போன விஷயமே பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் சந்தோஷ் நகர்ல உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு வர்ற ஷபானா பேகத்தோட மகள் தான் 7 வயசான சுமையா. ஷபானாவோட அண்ணன் சமி அலி பக்கத்துல உள்ள இன்னொரு பிளாட்ல குடியிருந்துட்டு வர்றார். சுமையா அடிக்கடி பக்கத்துல உள்ள தன்னோட மாமா அதாவது சமி அலியோட வீட்டுக்கு விளையாட போவாங்களாம். ஆனா சம்பவத்தன்னைக்கு விளையாட போன சுமையா ரொம்ப நேரமாகியும் வீடு திரும்பாததால பெற்றோர் வீடு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் சிறுமி கிடைக்காததால அங்க இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ண போயிருக்காங்க. இதுக்கிடையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிறுமிய சமி அலி கூப்பிட்டுட்டு போறத பார்த்ததா பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்கார். எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்கன்னு சிறுமியோட அப்பா பதற்றத்தோட கேட்டு இருக்கார். அதுக்கு வீட்டு மொட்டை மாடிக்கு சிறுமியை கூட்டிட்டு போனது மாதிரி இருந்துச்சுன்னு அந்த நபர் சொல்லியிருக்கார். உடனே சிறுமியோட அப்பாவும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வேக வேகமா அந்த மொட்டை மாடிக்கு போய் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமி அங்க இல்ல. அப்போ யதார்த்தமா அங்க இருந்த ஒருத்தர் தண்ணீர் டேங்க்ல எட்டி பார்த்திருக்கார். அதுல காணாம போன சிறுமி சுமையா வாயில டேப் போட்டியும் கை கால்கள் கட்டப்பட்டு சடலமா கிடந்ததை பார்த்து பெத்தவங்க துடிதுடிச்சு போயிட்டாங்க. ஏழு வயசு சிறுமி சுமையா தான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே செல்ல பிள்ளையா. சிறுமியோட அப்பா அம்மா மட்டுமில்ல, தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பான்னு மொத்த குடும்பமும் சுமையாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாம். இதுக்கு முன்னாடி சமி அலியோட மகள் தான் குடும்பத்துக்கே செல்ல பிள்ளை. ஆனா சுமையா பிறந்ததுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களோட அன்பும் பாசமும் முழுக்க அவங்களுக்கு போயிருக்கு. தன்னோட மகளை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே வெம்பிட்டு இருந்திருக்காரு சமி அலி. இதுக்கு நடுவுல அவரோட மகளுக்கு திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. மகள் உயிரிழந்ததை தாங்கிக்க முடியாம கணவன் மனைவி வேதனையில இருந்திருக்காங்க. இந்த வேதனையும் கோபமும் தான் கொலையில போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஷபானா தான் குடும்பத்துக்கு மாந்திரீகம் பண்ணி தன்னோட மகளை கொன்னுட்டதா சமி அலியும் அவங்களோட மனைவியும் தீர்க்கமா நம்பியிருக்காங்க. அதோட ஜோசியக்காரர் ஒருத்தர் உங்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்க யாரோ தான் செய்வினை பண்ணிட்டாங்க, அதனாலதான் உங்க பொண்ணு உயிரிழந்துட்டான்னு சொல்லவே இந்த மாந்திரீகத்துக்கு ஷபானா தான் காரணம்னு தங்கச்சி மேல கோபமா இருந்திருக்காரு சமி அலி. தன்னோட மகள் உயிரிழந்ததற்கு ஷபானா பண்ண மாந்திரிகம் தான் காரணங்கிறது இன்னொரு பக்கம்னு கொலை வெறியில இருந்த சமீம் அலி சொந்த தங்கச்சி ஷபானா பேகத்தை பழி வாங்கிறதுக்காக அவங்களோட 7 வயசு மகள் சுமையாவை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கான். சுமையா வழக்கம் போல மதனப்பேட்டையில உள்ள சமி அலி வீட்டுக்கு விளையாட போயிருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமி கிட்ட சமி அலி சுமையாவை மாடியில விளையாடலாம்னு கூப்பிட்டுட்டு போய் வாயில டேப்பை ஒட்டி கை கால்களை கையிறால கட்டி கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். இந்த கொடூர சம்பவத்துக்கு சமி அலியோட மனைவியும் பக்கபலமா இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுமியோட சடலத்தை அங்க இருந்த தண்ணீர் டேங்க்ல போட்டுட்டு கமுக்கமா வீட்டுல இருந்த சமி அலி கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். அடுத்து மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் சமி அலியையும் அவங்க மனைவியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கால்வாயில் சடலமாக கிடந்த கூலி தொழிலாளி இரவு முழுவதும் தொழிற்சாலையில் அடைத்து வைத்து சித்திரவதை, கம்பத்தில் கட்டி மொட்டையடித்து கொன்ற கொடூரன்கள், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு போனதாக குற்றச்சாட்டு. அப்பாவியை துடிக்க துடிக்க கொலை செய்த கும்பல் யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா?
பழைய பொருட்கள் சேகரிக்கிறதுக்காக தினமும் வீட்டை விட்டு வெளியே போற மணிமாறன் நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வரல. என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு உறவினர்கள் நினைச்சிட்டு இருக்கப்ப மணிமாறன் கூட சேர்ந்து பழைய பொருட்களை சேகரிக்க போன அவரோட நண்பர்கள் அறக்க பறக்க ஓடி வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. கோணிமேட்ல உள்ள கிரிப்பல் மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துல மணிமாறனை கட்டி வச்சிருக்கதாகவும் ஏதோ பொருளை திருடிட்டதா சொல்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு போய் மணிமாறனோட உறவினர்கள் நியாயம் கேட்டிருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் 6 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போயிருக்கிறதாகவும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் அவரை வெளியே விடுவோம்னு கம்பெனி தரப்புல சொன்னதா கூறப்படுது. இதுக்கடையில ஒரு கால்வாயில மணிமாறனோட சடலம் கிடந்திருக்கு. தலையை மொட்டையடிச்சு படுகாயங்களோட மணிமாறன் உயிரிழந்து கிடந்ததை பார்த்து பதறியடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உறவினர்கள். அடுத்து அங்க வந்த போலீசார் நடத்தின விசாரணையில தான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. சென்னை செங்குன்றம் பக்கத்துல உள்ள காட்டுநாயக்க நகர்ல இருந்தவர் தான் பழங்குடியின கூலி தொழிலாளி மணிமாறன். பழைய பொருட்களை சேகரிச்சு அதை கடையில வித்து பொழப்பு நடத்திட்டு இருந்த இவரு கோணிமேட்ல உள்ள கிரிப்பல் மல்டிடெக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு பழைய பொருட்களை எடுக்க போனதா கூறப்படுது. அதை பார்த்த அங்க இருந்த ஊழியர்கள் மணிமாறனை கம்பத்துல கட்டி வச்சு இரும்பு ராடால பயங்கரமா அடிச்சதா சொல்லப்படுது. அதோட தலையில மொட்டை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அடிச்ச அடியில அதிக ரத்தம் வெளியேறி மணிமாறன் உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு எல்லையம்மன்பேட்டை கிராமத்துல உள்ள கால்வாயில சடலத்தை வீசி இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே மணிமாறன் கூட பழைய பொருட்களை சேகரிக்கிறதுக்காக போன அவரோட நண்பர்கள் கேட்டுக்கு வெளியே நின்று கண்ணால பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவரோட உறவினர்கள் கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. மணிமாறனை கொலை செஞ்ச அத்தனை பேரையும் கைது பண்ணணும், கம்பெனியை இழுத்து மூடணும்னு சொல்லி போராட்டத்துல குதிச்ச உறவினர்கள் திருடியதாகவே இருந்தாலும் போலீஸ்ல தான் புகார் கொடுக்கணும், அவங்களா எப்படி அடிச்சு கொள்ளலாம்னு போலீசார் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அதனால கம்பெனி முன்னால நிறைய போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற போலீசார் கம்பெனி ஓனரோட மகன், மேனேஜர், சூப்பர்வைசர், ஒரு தொழிலாளின்னு 4 பேரை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கம்பெனி ஓனர் கலியில தேடிட்டு இருக்காங்க. முன்னாள் பைக்கில் சென்று கொண்டிருந்த சகோதரர்களை காரில் பின்தொடர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் வாழை தோப்புக்குள் ஓடிய சகோதரர்களை விரட்டி விரட்டி அரிவாளால் வெட்டியதில் ஒருவர் உயிரிழப்பு. படுகாயங்களுடன் மருத்துவமனையில் உள்ள சகோதரரால் வெளிவந்த பல உண்மைகள். சகோதரர்களை 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டியது ஏன்? கொலை வரிக்கு என்ன காரணம்? கொலையாளிகள் சிக்கினார்களா? தட்டார்மடம் வேம்பங்காடு சாலையில 2 பேர் பைக்ல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரொம்ப நேரமா பின்னாலேயே வந்துட்டு இருந்த ஒரு மாருதி கார் முன்னால போயிட்டு இருந்த பைக்ல மோதி இருக்கு. அதுல பைக்ல இருந்த 2 பேருமே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ கார்ல இருந்து தடன்னு 4 பேர் இறங்கி இருக்காங்க. பைக்ல இருந்து கீழே விழுந்த 2 பேரும் கார்ல இருந்து இறங்கின 4 பேரையும் பார்த்து பக்கத்துல உள்ள ஒரு தோப்புக்குள்ள ஓடி இருக்காங்க. வாழையும் தென்னையும் உள்ள அந்த தோப்புக்குள்ள ஓடின 2 பேரையும் விடாம விரட்டுன 4 பேர் கொண்ட கும்பல் ஒருத்தர அரிவாளால கண்மூடித்தனமா வெட்டி இருக்காங்க. அதை தடுக்க முயற்சி செஞ்ச இன்னொருத்தருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்திருக்கு. கண்மூடித்தனமா அரிவாளால வெட்டப்பட்ட ஒருத்தரோட உசுறு அடங்குறத உறுதி செஞ்ச அந்த கும்பல் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த சாலை வழியா போன மக்கள் தோப்புக்குள்ள நடந்த கொடூர கொலைய பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்த ஒருத்தரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட படுகாயங்களோட கிடந்த இன்னொருத்தரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. சிகிச்சையில உள்ள அந்த நபர்கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. தூத்துக்குடி நடுவன்குறிச்சியை சேர்ந்தவர் கந்தையா. ஃபைனான்ஸ் தொழில் பார்த்துட்டு இருந்த இவருக்கும் தட்டார்மடம் சுப்புலட்சுமிங்கிற பெண்ணுக்கும் திருமணமாக இருக்கு. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கந்தையா சுப்புலட்சுமியை தினமும் அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணியிருக்கார். கொடுமை தாங்க முடியாம தாய் வீட்டுக்கு போன சுப்புலட்சுமி கொஞ்ச நாள்லயே உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாங்க. அடுத்து 2வதா தாமரைமொழி பகுதியில் உள்ள மணியம்மாள்ங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு கந்தையா. மணியம்மாளுக்கு அப்பா அம்மா இல்ல. அதனால அண்ணன் சின்னதுரையும் தம்பி சிவசூரியனும் தான்
கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. முதல் மனைவி சுப்புலட்சுமியை எப்படி நித்தம் குடிச்சிட்டு வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணினாரோ அப்படித்தான் மணியம்மாளையும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு கந்தையா. தட்டி கேட்க ஆள் இல்லாத மணியம்மாள் தன்னோட தம்பி சிவசூரியன் கிட்ட சொல்லி அழுது இருக்காங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியே சொல்றியான்னு கடுப்பான கந்தையா மணியம்மாளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். எங்க அக்கா கூட சேர்ந்து வாழுங்கன்னு சிவசூரியன் கந்தையாவை பலமுறை கெஞ்சி பார்த்திருக்கார். ஆனாலும் கந்தையா மனசு இறங்கல. பெத்தவங்களும் இல்ல, கல்யாண வாழ்க்கையும் சரியில்லைன்னு மனம் நொந்த மணியம்மாள் உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாகிட்டாங்க. அக்காவுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக கந்தையா கிட்ட போய் பணம் கேட்டு பார்த்திருக்காரு சிவசூரியன். ஆனா அவ யாரு, அவளுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும், அவ செத்தா யாருக்கு நஷ்டம்னு பேசியிருக்காரு கந்தையா. அதுக்கு பிறகு சில மாதங்கள்லேயே மணியம்மாள் உடல்நிலை மோசமாகி உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்தா கணவன் புது மாப்பிள்ளைன்னு சொல்ற மாதிரி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகி இருக்கான் கந்தையா. அதுவும் மணியம்மாள் ஊர்ல உள்ள இசக்கி தாய்ங்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கான். தன் அக்கா உயிரிழப்புக்கு காரணமாயிருந்த உனக்கு அடுத்து ஒரு கல்யாணம் கேக்குதா, இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ணுவன்னு கொந்தளிச்ச சிவசூரியன் கந்தையாவை கொள்ள திட்டம் போட்டிருக்கார். சந்தைக்கு வட்டி பணம் வசூலிக்க போன கந்தையாவை கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி அரிவாளால வெட்டி கொன்னிருக்காரு சிவசூரியன். அடுத்த சில மணி நேரத்திலேயே சிவசூரியனை கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க போலீஸ். அந்த வழக்குல ஜாமீன்ல வெளியே வந்த சிவசூரியன் தட்டார்மடம் போலீஸ் ஸ்டேஷன்ல தினமும் கையெழுத்து போட்டுட்டு இருந்திருக்கார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் காலையில 10 மணிக்கு கையெழுத்து போடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு சிவசூரியன். அப்போ இன்ஸ்பெக்டர் இல்லைன்னும் அதனால சாயந்தரம் கையெழுத்து போட வாங்கன்னு சிவசூரியனை திருப்பி அனுப்பியிருக்காரு ஸ்டேஷன் ரைட்டர். அதனால சாயந்தரம் 5 மணிக்கு மேல தன்னோட அண்ணன் சின்னதுரை கூட பைக்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்திருக்காரு சிவசூரியன். அப்பதான் பின்னால ஃபாலோ பண்ணி வந்த மாருதி கார் பைக்கை இடிச்சு தள்ளி இருக்கு. அதுக்கு பிறகுதான் தோப்புக்குள்ள ஓடுன அண்ணன் தம்பி 2 பேரையும் 4 பேரு விரட்டி போய் வெட்டியிருக்காங்க. சிவசூரியனை மட்டும் கொல்றதுதான் அந்த கும்பலோட குறிக்கோளா இருந்திருக்கு. அதனால அவரை மட்டும் சர்றமாரியா வெட்டியிருக்காங்க. அதை தடுக்க பார்த்தப்பதான் சின்னதுரை மேலையும் வெட்டு விழுந்திருக்கு. தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற சின்னத்துறை கிட்ட விசாரிச்சப்பதான் பழைய கதைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அடுத்து தட்டார்மடம் வேப்பங்காடு சாலையில உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ண போலீஸ் அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆறுமுகம், எஸ் கார்த்திக், எம் கார்த்திக், முத்துப்பாண்டின்னு 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கந்தையாவோட உடன் பிறந்த தம்பி ஆறுமுகம் தான் தன்னோட உறவினர்கள் 3 பேரோட சேர்ந்து இந்த கொலையை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு.